ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே எனர்ஜியோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சண்டே ஈவினிங் அக்கா எப்பாவது ஒரு நாள் தான் தோட்டத்துக்கு போவாள். ஆனால் அவளோட கண்ணில் மட்டும் எப்படி தான் இந்த மாங்காய் நெல்லிக்காய் எல்லாம் படுதுன்னே தெரியாது. அவள் பார்த்துட்டு அதை பறிக்க முடியல அப்படின்னு சொன்னான். சரி நம்ம மண்டே போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு நேற்று மார்னிங் வந்து அம்மா கூட நான் தோட்டத்துக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது பார்த்தா நெல்லிக்காய் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் மரம் வந்து நல்ல ஹைட்டு, எப்படி பறிக்கிறதுனே தெரியல. அம்மா வந்து ஒரு தென்னை மட்டையோட அந்த குச்சியை வந்துட்டு எடுத்து கொடுத்தாங்க. நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். மரம் வந்து ஹைட்டு, ஆனால் நெல்லிக்காய் மேலே உச்சியில் நின்றுட்டு இருந்தது. எப்படியோ மெதுவாக அந்த குச்சி வச்சு தட்டி ஒவ்வொரு நெல்லிக்காயாக விலக வச்சுட்டேன். எப்படியோ அந்த ஒரு கொத்து இருந்தது, அப்படியே ஃபுல்லாக பறிச்சுட்டு வந்துட்டேன். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், மாங்காய், புளியங்காய், அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் இதெல்லாமே நேச்சுரலாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது தானே, அதிகமாக கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா மரத்தில் இலையை விட இந்த காய்கள் வந்து அதிகமாக இருக்கும், நமக்கு சுலபமாக கிடைக்கும். அதனால சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அதோட பயனோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்டோ தெரியாமையே நம்ம வந்து சாப்பிட்டு வளர்ந்துருக்குறோம். ஆனால் இப்போ வந்து நெல்லிக்காய், மாங்காய், புளியங்காயெல்லாம் பார்க்கவே முடியறதில்லை அதிகமாக. ஆனால் அதோட யூஸும் ஹெல்த் பெனிஃபிட்டும் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது. அதோட விளைச்சல் குறையும் போது அதோட பயன் வந்து அதிகமாகுது. இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. எனக்கே எங்களோட தோட்டத்தில் இந்த நெல்லிக்காய் மரம் இருக்கிறதே தெரியாது. அக்கா சொல்லி தான் இந்த தோட்டத்தில் இந்த நெல்லிக்காய் மரம் இந்த இடத்துல இருக்குதுன்னே எனக்கு தெரியும். அதனால் இது மாதிரி காய்கள், பழங்கள் கிடைக்கும்போது எப்படியாவது அதை வந்து நம்ம ரொம்ப நாள் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஆனாலும் கோல்டெல்லாம் வர்றவங்களுக்கு வேகம் இது வந்து இதாகிரும். 1-2 சாப்பிட்டோம்னாலே கோல்டு வந்துடும். இந்த சின்ன நெல்லிக்காய் இப்படியே தட்டி எல்லா நெல்லிக்காயும் விலக வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து உப்பு, மிளகாய் தூள் தான் போட்டு சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறமா காட்டுக்கு போனோம்னாலே எல்லாத்தையும் ஒரு விசிட் விடுறது. ஃபஸ்ட்டு சீனி மிளகா போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் அதோட விளைச்சலில் அது எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு, வாழை வந்து சின்னதாக இப்போ தான் வளர்ந்துருக்குது. எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு போனோம்னா என்னெல்லாம் போட்டிருக்குறாங்க, அதில் என்னெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியதாக. அது எல்லாமே வீடியோ எடுத்துருக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சீனி மிளகான்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் இதோட விளைச்சல் வந்து இப்போ அதிகம் இல்லை. ஃபஸ்ட்டு முதல் காலத்துலலாம் நம்ம பாட்டி, தாத்தா அவங்களாம் பார்த்துருப்பாங்க. இது வந்து நாங்கள் இப்போ விளைச்சல் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்துட்டு காரம் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மிளகா வந்து போட்டு சமையல் செய்யலாம். இந்த மிளகா பார்க்குறக்கு தான் குட்டியாக இருக்குது, ஆனால் இந்த மிளகா வந்து அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சீனி மிளகான்னு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த மிளகாயில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்கிறது அதில் போட்டிருக்கும். மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி, வாழை, கத்திரிக்காய் இதெல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, கத்திரிக்காயெல்லாம் அழகழகாக நல்லா முத்தலாக இருந்துச்சு. நான் நெல்லிக்காய் பிடுங்கிட்டேங்கிறது தான் இந்த கவரில் போட்டு காமிச்சிருப்பேன். அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்து நெல்லிக்காவை, ஏன்னா நெல்லிக்காய் வந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணி உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தோம்னா
இனிப்பு தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வாயில் எச்சி ஊறிடும். அந்த ஒரு பைட் நம்ம வாயில் வச்சோம்னா அப்படியே அமிர்தமாட்டிருக்கும். கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா ஒரு சூப்பு வைக்க சொன்னாங்க. முருங்கைக்கீரை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அதில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்திட்டு ஒரு 2 மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் நல்லா தட்டி இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதோட பாதி அளவு ஆக மட்டும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள எக்ஸன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பு வந்து நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை இன்னொரு வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.